தமிழகத்தில் 1355 பேருக்கு பன்றிக் காய்ச்சல் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தமிழக சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவருடன் நமது செய்தியாளர் லாவண்யா நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம். தமிழகத்தில் பரவலாக சில மாவட்டங்களில் பன்றிக் காய்ச்சல் தொற்று இருப்பதாகவும் அதற்காக சுகாதாரத்துறை மேற்கொண்டு வர நடவடிக்கைகள் தொடர்பாக சுகாதாரத்துறை செயலாளர் மருத்துவர் ராதாகிருஷ்ணன் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்போம். சார் வணக்கம். தமிழகத்தில் பன்றிக் காய்ச்சல் தொற்றின் அளவு எந்த அளவில் இருக்குது, அதற்கான தடுப்பு நடவடிக்கை சுகாதாரத்துறை என்ன மேற்கொண்டு வருகிறது? இந்த பன்றிக் காய்ச்சல் இப்போ உலக சுகாதார நிறுவனத்தினால அந்தந்த பருவ காலங்களில் ஏற்படக்கூடிய காய்ச்சல் என்று அறிவித்த போதிலும் இந்த பர்டிகுலர் 2015ஆம் ஆண்டு பரவலாக இந்தியா முழுக்க பன்றிக் காய்ச்சலின் தாக்கம் இருந்தது. இந்த ஆண்டு 2017 பிகினிங்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தென் மாநிலங்களில் இதோட கொஞ்சம் தாக்கம் இருக்குது. குறிப்பாக முதல்ல நியூ கும்மிடிப்பூண்டியில் கேசஸ் ஸ்டார்ட் ஆனால் கூட நமக்கு கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள், அதே மாதிரி வெள்ளூர் சுற்றியுள்ள இன்க்ளூடிங் பக்கத்தில் நம்மளோட இந்த சித்தூர் மாதிரி ஆந்திரா சைட்லேருந்து, அதே மாதிரி சேலம், திருச்சியை சுற்றியுள்ள பகுதி ஓரிரு கேஸ்கள், தென் மாவட்டங்களில் ரொம்ப கம்மியாக இருந்தால் கூட ஓரிரு கேஸ்கள் நிகழ்வுகள் இருக்குது. ஒட்டுமொத்தமாக இந்த எல்லாரும் சொன்னால் அறிகுறியோட ரஃப்லி அரௌண்ட் 1350 பேர் பன்றிக் காய்ச்சல் அறிகுறியோட இந்த பல்வேறு இடங்களில் கிளஸ்டராக எந்த இடத்துல குடியாத்தத்தில் மட்டும்தான் ஒரு கூட்டமாக கேரளா போய் சென்று திரும்பி வரவங்களுக்கு வந்திருக்கே தவிர்த்து மற்ற இடங்களில் இது ஸ்பொராடிக்காக இருக்குது. தட் இஸ் அந்த ஏரியாவில் ஒருத்தருக்கு வந்தால் மற்றவங்களுக்கு இல்லை, அந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் இருக்குது. இறப்பை பொறுத்தவரை 10 உறுதி செய்யப்பட்ட இறப்பும் மற்ற கண்டிஷன் இதர நிகழ்வுகள் இருக்கும்போது அவங்க அட்மிட் ஆகும்போது இதர நம்ம டெஸ்ட் பண்ணும்போது அந்த மாதிரி ஒரு அனதர் ஒரு 10 to 12 அது டெத் ஆடிட்டுக்கு அப்புறம் அது உறுதி செய்யப்படும். சார், இப்போ அது 10 பேர்கிட்ட இறந்துருக்கிறதா குறிப்பிட்டிருக்கீங்க. இந்த பன்றிக் காய்ச்சல் தடுப்பதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகளை சுகாதாரத்துறை மேற்கொண்டு வருகிறது? பன்றிக் காய்ச்சல் பொறுத்தவரை அது ரொம்ப கிரிட்டிக்கல் டுவர்ட்ஸ் தி பர்சனல் ஹைஜீன். அதில் தான் இந்த கை கழுவும் பழக்கத்தை நம்ம ரொம்ப இன்டென்சிவ் பண்ணுறோம். உலக சுகாதார நிறுவனம் என்ன சொல்கிறதுனா, இந்த ரெஸ்பிரேட்டரி ரிலேட்டட் இன்ஃபெக்ஷனில் ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன் ஒரு பக்கம் இருக்க, மெயினாக இந்த பர்டிகுலர் நோய் இந்த மாதிரி ஏதாவது நம்ம எருமைய இடத்தில் நம்மளால் தொட்டு அதை மறுபடியும் கையோ மூக்கிலையோ நம்ம டச் பண்ணும்போது அந்த ஆங்கிளில் ஹேண்ட் வாஷிங் இன்டென்சிவாக ஸ்கூல் சில்ட்ரன் மூலமாக நம்ம அதை பாப்புலரைஸ் பண்ணிகிட்ருக்கோம். இன்னொரு பக்கம் நம்ம இருமும்போது கைக்குட்டையை யூஸ் பண்ணி நம்ம முகத்தை மூடி இருமுறதுக்கான அந்த மெசேஜஸ் கொடுக்குறோம். பட் மோர் இம்பார்ட்டன்ட்லிங்க கான்ட்ராக்ட் ட்ரேசிங், பொது சுகாதாரத்துறை மூலமாக இந்த நோய் யாருக்காவது அறிகுறி காணப்பட்டால் அவங்களோட குடும்பங்களோ அவங்க சார்ந்த மக்களுக்கு டாமிஃப்ளூ, இந்த நோயோட ஒரே ரொம்ப ஒரு பாசிட்டிவ் இது என்னன்னாக்கா, இதுக்கு முதல் கட்டத்திலேயே நம்ம டாமிஃப்ளூ ஒசல்டாமாவேர் என்ற மாத்திரையை கொடுத்தா முழுமையாக குணமாகுது. ஸோ அதை கான்டாக்ட் ட்ரேசிங் 100% பண்ணுறோம். எங்களுக்கு பொதுமக்கள்கிட்டேருந்து ரிக்வஸ்ட் என்னன்னாக்கா, காய்ச்சல் வரும்போது அருகில் உள்ள அரசு ஆஸ்பத்திரிக்கு உடனே நீங்கள் போங்க. இல்லையே தனியார் ஆஸ்பத்திரியில் சில பேர் சென்றிருந்தால் கூட அவங்களுக்கு இலவசமாக இந்த டாமிஃப்ளூ மாத்திரை கொடுக்குறோம். முதல் கட்ட அறிகுறியின் போதே உலக சுகாதார நிறுவனம் கேட்டகரி A, B, C என்று பிரிக்கிறார். கேட்டகரி A, B கேட்டகரியில் டெஸ்ட்டே பண்ணாமல் இந்த மாத்திரைகள் கொடுக்குறான். தமிழகத்தில் 13,84,000 மாத்திரைகள் கையிருப்பில் உள்ளது. இன்னும் 10 லட்சம் நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ கைக்குட்டை, தட் இஸ் அதே மாதிரி நம்ம கையுறைகள், பாதுகாப்பான கவசங்கள் எல்லாமே நம்ம தேவையான அளவு இருக்குது. தேவையற்ற பீதி வேண்டாம். ஆனால் இந்த கை கழுவும் பழக்கத்தையும் அதே மாதிரி அறிகுறி இருந்தால் உடனடியே டாமிஃப்ளூ மாத்திரைகள் சாப்பிட்றதும், தனியார் மருத்துவர்கள்ட்டையும் எங்களோட வேண்டுகோள், உடனடியாக நீங்கள் அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்புங்க. இல்லையா உடனடியாக எங்கள் துணை இயக்குனர் சுகாதாரத்தை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா இலவசமாக இந்த டாமிஃப்ளூ மாத்திரை கொடுக்கறதுக்கான ஏற்பாடும் செய்யப்பட்டுள்ளது.